ஹலோ விவஸ், நீங்கள் இந்த வீடியோவில் ஃப்ளைட் டிக்கெட் வந்து நீங்களே வந்து ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சின்ன ஒரு சஜஷன் தான். எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைல்ன்றது நீ கண்டிப்பாக இருக்குது. யாராவது ஒருத்தவங்க ஃபாரின்ல இருந்து இல்லை லோக்கல் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாலும் சரி, இல்லை வெளிநாடுகளுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாலும் சரி, அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கே வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து நீங்கள் வந்து புக் பண்ண தெரியல அப்படின்னு நீங்களே வந்து நினச்சிக்காதீங்க. யூடியூப்லேயே வந்து வீடியோ இருக்குது, நீங்கள் என் வீடியோ தான் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்து சம்பாதிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட காசை போயிட்டு கமிஷன்ஸ் பேஸ் பண்ணி இன்னைக்கு நிறையா வெளியில வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணி தராங்க. அந்த மாதிரி போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் புக் பண்ணுறதை விட நீங்களே வந்து உங்களுடைய மொபைலில் ஈஸியாக வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மூலியமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வந்து கமிஷன் தான். அதாவது வந்து விதைக்கிறது ஒருத்தவன், அறுவடை பண்ணுறது ஒருத்தவனா இருப்பான். ஸோ எல்லா இடத்துலையுமே போயிட்டு நம்ம கமிஷன் வந்து கொடுக்குறோம். ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, நீங்களே வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணுங்க, கோபிபோன்ற இந்த அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோரில் இருக்கு. இந்த அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் வீடியோ எடுக்கல, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் மட்டுமே போதுமானது. மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி பேஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல ஹோம் கொடுத்துருப்பாங்க, மை ட்ரிப்ஸ், ஆஃபர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஹோட்டல் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும், செகண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கொடுத்துருப்பாங்க, மூணாவதாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இருக்கும், ஃபோர்த் வந்து பஸ் இருக்கும். சரிங்களா, நம்ம ஃப்ளைட் தான் வந்து புக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளைட் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் போகலாம். அதுக்காக வந்து பாஸ்போர்ட்லாம் தேவையில்லை. உங்கள்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ஆதார் கார்டு இல்லை வந்து ஓட்டர் ஐடி இருந்தாலே போதும். அதாவது வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த ஐடி கார்டை வச்சு நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணி நீங்கள் வந்து போய்க்க முடியும். இதுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து தேவையில்லை. அதுக்காக வந்து நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ளைட் ஏற போனீங்க அப்படின்னா விட மாட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டோட ஐடி கார்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃப்ளைட் மேலே கிளிக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒன் வே கொடுத்துருப்பாங்க, ரவுண்ட் ட்ரிப் கொடுத்துருப்பாங்க, மல்டி சிட்டி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஒன் வேனா நீங்கள் டைரெக்டாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ரவுண்ட் ட்ரிப்னா மாறி மாறி வந்து ட்ராவல் பண்ணுறது. இந்த மாதிரி மல்டி சிட்டினாலும் அதே மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃப்ரம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன். அதாவது ஃப்ரம் டு எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். இந்த இடத்துல வந்து இப்போ சென்னைன்னு வந்து டிஃபால்ட்டாக இருக்குது, நம்ம வந்து சென்னைனே வந்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாம் திருச்சியிலேருந்து போகிறீங்கன்னா திருச்சி, இல்லை லோக்கல் சிட்டி தான் வந்து நம்ம எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டெஸ்டினேஷனில் வந்து நான் திருச்சிராப்பள்ளின்னு இருக்கு, அப்படியே இருந்தால் போது. ஓகேங்களா, இந்த இடத்துல டேட் பாருங்கள், ட்ராவலர் வந்து ஒரே ஒரு அடல்ட் இருக்குது. நீங்கள் 2 பேர் போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடல்ட்டில், அதாவது அடல்ட்னா பெரியவங்க, பெரியவங்களில் எத்தனை பேர், சில்ட்ரன்ஸில் எத்தனை பேர் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து 2 பேர் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு குழந்தையோட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் வந்து சைல்டில் +1 ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணணும், அந்த இடத்துல மைனஸ் கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு நம்பருக்கு எப்படி டிக்கெட் போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ப்ளஸில் ஒரே ஒரு அடல்ட் மட்டும் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டேட் வந்து கேட்கும். சரிங்களா, இந்த இடத்துல வந்து மஸ்ட் டேட்டு, இது வந்து டுமாரோ டேட் இருக்குது. இந்த டுமாரோ டேட்டில் ஃப்ளைட்டோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து 6 இருந்தால் போது. ரிட்டர்ன் டேட், அதாவது நீங்கள் போயிட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு நீங்கள் ரிட்டர்ன் இமீடியட்டாக நீங்கள் கிளம்புறீங்க. இதே சேம் தான் வந்து ஃபாரினுக்குமே சரி. இதுக்கு வந்து நீங்கள் ஃபாரின் டிக்கெட் பண்ணும்போது நீங்கள் பாஸ்போர்ட் நம்பர் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு அப்ளிகேஷன்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ கோபிபோல இந்த மாதிரி இருக்கும், கிளே ட்ரிப்பில் வேறு மாதிரி இருக்கும், இல்லை வந்து கோடாட்டியில் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராவல் ஏஜென்சியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே என்னென்னலாம் வருமோ அது மாதிரி இங்கே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். இப்போ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சர்ச்னு இருக்கும். நீங்கள் வந்து அதாவது ஃப்ளைட் வந்து சர்ச் பண்ணி தேட போகிறீங்க. சரிங்களா, ஆக்சுவலாக இந்த இடத்துல மேலே பாருங்கள், சென்னை டு திருச்சி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு டேட்டில் மினிமம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5112 ரூபாய் இருக்குது. சரிங்களா, எப்பவுமே வந்து எந்த ஃப்ளைட் வந்து லோ ப்ரைஸில் கொடுக்குறானோ அந்த ஃப்ளைட் தான் வந்து டாப்பில் வரும். இப்போ இண்டிகோ வந்து லோ ப்ரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிகோ தான் இருக்குது. சரிங்களா, இப்போ ஸ்பைஸ் ஜெட்டு இந்த மாதிரி வந்து லோக்கல் ஃப்ளைட்ஸில் ஸ்பைஸ் ஜெட் இதெல்லாம் வரும். இன்டர்நேஷனல் போனால் தான் வந்து எமிரேட்ஸு, இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இதெல்லாம் வந்து வரும். சரிங்களா, நம்ம லோக்கல் ஃப்ளைட் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து 5112 ரூபா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து காமிக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். நாளைய டேட்டுக்கு உங்களுக்கு வந்து டேட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து 6 தேதி நாளைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே வந்து நம்ம கீழே 27 தேதி வந்து செக் பண்ணலாம் என்ன ப்ரைஸ்னு. சர்ச் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், அதே வந்து திருச்சிக்கு தான், அதே 1 hour 50 minutes தான் டைம் காமிக்குது. 1500 ரூபாய்க்குலாம் வந்து நமக்கு ஃப்ளைட் கிடைக்குது. சரிங்களா, சென்னையிலேருந்து நீங்கள் திருச்சிக்கு காரில் வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 hours 6 hours முடியும். ட்ராவலிங் டைம் வந்து எடுத்துக்கும். ஸ்பீடாக வந்தால் வெறும் ஒன் ஹவர்லேயே வந்து நீங்கள் 1500 ரூபாய் கொடுத்து வந்துடலாம். நீங்கள் காருக்கு டீசல் போட்டு வந்தால் கூட அது எக்கச்சக்கமான செலவில் போய் முடியும். அந்த மாதிரி டேட் வந்து நீங்கள் லாங்கில் போடும்போது ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். ஃப்ளைட்டில் வந்து போகணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி 1 மந்த்துக்கு அங்காண்ட வந்து நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து போய்க்கலாம். ஓகே,
இப்போ நம்ம வந்து நாளை டேட் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து நாளை டேட் உங்களுக்கு புரியுனதுக்காக நான் அந்த டேட் வந்து கிளிக் பண்ணேன். இப்போ மறுபடியும் வந்து சர்ச் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல உள்ள இண்டிகோவே வந்து புக் பண்ணலாம். இது மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்தோடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதில் வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சேவரு, கோ ஸ்பெஷலு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்ஸி ப்ளஸ்ஸு, இதெல்லாம் ஏன்னு சொல்லி நான் ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன். சரிங்களா? இது எல்லாமே வந்து கமிஷன் தான், ஒரு ஏஜென்ட் மாதிரி தான். இதில் வந்து 4-5 ஏஜென்ட் மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், செக்இன் பேக்கேஜ் வந்து இந்த சேவர் இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணுறீங்க 5112 ரூபாய்க்கு அப்படின்னா, டேட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. 3000 ஸ்டார்டிங்கு. அந்த மாதிரி டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா 4279 ரூபா வந்து சார்ஜபிளாக வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு மேலே உள்ள அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். நீங்கள் லோக்கல் ஃப்ளைட்டுக்கு, இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுக்கு எல்லாமே இதே சேம் ஃபேர் தான். ஸோ அதனால் நீங்கள் 30,000 ரூபாய்க்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 4200 சில்லறை இது மாதிரி தான் வந்து இந்த அளவில் தான் வந்து கேன்சலேஷன் சார்ஜஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ லோக்கல் ஃப்ளைட்டுன்றதுனால நமக்கு வந்து அப்படியே மொத்த அமௌண்ட்டு கேபிட்டலுமே அப்படியே நம்ம இழக்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் கோ ஸ்பெஷல்னு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து 5112 காமிச்சுது அந்த சேவரில். இதில் வந்து 5361 காமிக்குது. அப்படியே நம்ம கீழே போனோம் அப்படின்னா 5480 ரூபா. அப்போ வந்து 100 ரூபாய் 150 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரிங்களா? எதுக்காக ஃபீ வந்து ஹை ஆகிட்டே போகுது அப்படின்னா, கேன்சலேஷன் ஃபீ பெர் பேசஞ்சர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 4279, செகண்ட் பேக்கேஜ் 15 கேஜஸ், டேட் சேஞ்ச் ஃபீ பெர் பேசஞ்சர் வந்து 3000 ரூபாய். அதுக்கு வந்து 4000 சில்லரை காமிச்சிது. இதுக்கு வந்து 3000 வந்து காமிக்குது. அந்த மாதிரி சீட் வந்து பெய்ட் சீட் ஒன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மீல்ஸ் வந்து சார்ஜபிள். நீங்கள் ஃப்ளைட்குள்ளே போனதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுத்து தான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து இதை வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா, டிக்கெட் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் உள்ள ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ட்ராவலில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இல்லை எப்போ வேணாலும் வந்து கேன்சல் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இந்த 200-300 எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ளாக்ஸி ப்ளஸ்ஸு, இந்த சூப்பர் 6 இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, 5112 ரூபாய்க்கும் போகலாம், 6687 ரூபாய்க்கும் வந்து நம்ம பே பண்ணி போக முடியும். அதுக்கு எதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ் கிடையாது. ஸோ அதனால் என்னோட சஜஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டில் உள்ள ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதுவே வந்து ஆல்ரெடி வந்து டிக்கில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து கீழே புக்னு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து சென்னை டு திருச்சிராப்பள்ளி போட்டிருக்கோம். 6th, அதாவது நாளைய டேட்டில் நான் ஸ்டாப் ஃப்ளைட்டு 1 hour 5 minutesல வந்து ரீச் ஆகிடுது. ஓகேங்களா? 15 கேஜஸ் முடியும் நீங்கள் வந்து செக்இன் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். 7 கேஜஸ் வந்து கேபினில் வந்து கையில் எடுத்துகிட்டு போய் கேபினில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே வந்து உங்களுடைய அந்த கிலோ எவ்வளோ கிலோ முடியும் நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் லக்கேஜ் வந்து எடுத்து போய்க்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படி கீழே வாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களை டிக்கெட் புக் பண்ணுறதுக்குள்ளாரையே வந்து ஏஜென்சி வந்து உங்களை வந்து உங்கள்கிட்ட காசு எப்படாப்பா பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆஃபர் போட்டே இருப்பாங்க. இது பண்ணீங்கன்னா வந்து இந்த சார்ஜி, சீட்டு, இந்த ஏர் கேப்ஸு, இந்த மாதிரி சீட்டு வந்து உங்களுக்கு நல்ல சீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நிறைய ஏஜென்சிஸ் வந்து உள்ள டிக்கெட் புக் பண்ணும் போதே உங்கள்கிட்ட வந்து காசு பறிக்கலான்ட்டு எல்லாமே வந்து கிளிக் பண்ணுற மாதிரி கேட்பானுங்க. நீங்கள் எதையுமே வந்து கிளிக் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல கீழே வந்து கண்டினியூ கொடுத்துட்டு போங்க. இந்த இதில் வந்து ப்ரைஸ் மட்டும் வந்து செக் பண்ணிக்கோங்க. 5112 ரூபா தான் இருக்கா அப்படின்ட்டு ஜஸ்ட் நம்ம வந்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஆட் ட்ராவலர் டீட்டெயில்ஸ்னு கேட்கும். இங்கே தான் வந்து உங்களுடைய நேமு, அப்பா பேர் இதெல்லாம் வந்து போடணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு வந்து டிக்கெட் தேவையில்லை. இப்போ நான் வந்து என்னோட நேம் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு சர்நேமில் வந்து உங்களோட அப்பா பேர் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இண்டிகோன்னு வந்து டிஃபால்ட்டாக காமிக்கும். ஓகே, சேவ் அண்ட் க்ளோஸ்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்துப்பீங்களா, அந்த மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் இமெயில் ஐடி. இமெயில் ஐடி நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணும்போது லாஸ்ட்டில் கூட போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து நிறைய கேட்கும். இது எல்லாத்தையுமே வந்து விட்டுருங்க. இது எதுவுமே கை வைக்காதீங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சார்ஜபிள்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே போகும். 1 by 1 சொன்னால் வீடியோ பெருசாக போயிடும். எல்லாத்தையுமே அப்படி ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகேங்களா? விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து கண்டினியூ மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இமெயில் ஐடி வந்து நான் வந்து என்டர் பண்ணலை. அதனால் இமெயில் ஐடி வந்து மஸ்ட்டு வந்து கேட்குது. ஸோ நம்மளுடைய இமெயில் ஐடி வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அகைன் வந்து இந்த இடத்துல கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு செக்யூர் மை ட்ராவல் அன்செக்யூர்டுன்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் செக்யூர் மை ட்ராவல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கேயும் வந்து 279 ரூபா வந்து பே பண்ணணும். ஆக மொத்தம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா அப்ளிகேஷனும் இது தான். நீங்கள் வந்து டிக்கெட்டு, ஃபேரு, ஜிஎஸ்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். உங்களை வந்து டிக்கெட் புக் பண்ணி வெளியே போகிறதுக்குள்ள உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு அமௌண்ட்டை சொல்லி, ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அது குத்தம் இது குத்தன்ட்டு உங்கள்கிட்ட காசு கொடுங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ இது எதையுமே வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ராவல் அன்செக்யூர்டு கொடுத்துருங்க. மேலே போயிட்டு சாவதான் போகிறோம்னா எல்லாம் சாவதான் போகிறோம். நமக்கு மட்டும் அன்செக்யூர் பண்ணி எதுவும் வந்து நடந்துட போகிறதில்ல. இதெல்லாம் சும்மா நம்மள்கிட்ட வந்து காசு கொடுங்க பண்ணுற வேலை இது. இந்த மாதிரி வந்து தட்ஸ் கரெக்ட்னு கேட்கும். கரெக்டாக வந்து உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து,
இதில் வந்து டேட்டா பர்த் கேட்கல. இன்னும் ஒரு சில அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த் வந்து மஸ்ட் கம்பல்சரி கேட்கும். உங்களுடைய நேமும் ஃபாதர் நேம், அதாவது வந்து நீங்கள் என்ன ஐடென்டி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதில் வந்து உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். சரிங்களா? நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களை வந்து ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டாங்க. ஸோ நேம் மட்டும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஐடி ப்ரூஃபில் உள்ள நேமை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தட்ஸ் கரெக்ட் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளார வந்து போயிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேக் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட் பக்கம் பேக் சைடு. ஓகேங்களா? இதில் வந்து சீட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து இன்ட்டு போட்டு நண்டில் தெரியாத மாதிரி இருக்குல்ல இந்த டிக்கெட்டில், அந்த சீட்லாம் வந்து புக் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ அவைலபிளாக இருக்கிற சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது 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 எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு டிக்கெட் வந்து நீங்களே வந்து புக் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் விண்டோ ஓரமாக ஜன்னல் ஓரமாக வேணும் அப்படின்னா இந்த சீட் ஃப்ரீயாக இருக்குது, இந்த பக்கம் 2 சீட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த பக்கமாக விண்டோ ஓரமாக வந்து ரைட் சைடில் போடுறீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் $299 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து சீட் ரிசர்வேஷன் சார்ஜ். இது வந்து எல்லா அப்ளிகேஷன்லையுமே இந்த ரிசர்வேஷன் சார்ஜ்ன்றது இருக்குது. இதுவே வந்து நீங்கள் லாஸ்ட்டில் போட்டிங்க அப்படின்னா சார்ஜ் வந்து முன்ன பண்ண வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் முன்னாடி போட்டோன்னா $650 காமிக்குது, சென்டரில் போடும்போது $299 வந்து காமிச்சிது. இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்ன்றதை ஏதாவது ஒரு சீட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 5112 மணி காமிச்சது, இப்போ 5411 வந்து காமிக்குது. சரிங்களா? இப்போ சீட் ரிசர்வேஷன் சார்ஜ் வந்து அந்த 300 வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து காசு பிடுங்கிறது. இப்படி தான் வந்து காசு எங்கே போனாலும் காசு பிடுங்கிறது. இங்கே வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வேணா ஆட் பண்ணிக்கலாம். மீல்ஸ் அந்த இது அது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பானுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு அந்த இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டிக்கெட் போடுறீங்க, கவர்மெண்ட்டோட ஐடென்டி ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்குது, அமௌண்ட் கொடுத்து நீங்கள் பே பண்ணி ஃப்ளைட்டில் ஏறி நீங்கள் லேண்ட் பண்ண போகிறீங்க. இதுக்குள்ளார போகிறதுக்குள்ளார அன்செக்யூராக அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி உங்கள்கிட்ட வந்து காசு கொடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து எதையும் வந்து நீங்கள் டிக்கெட் எதுவும் போடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ப்ரொசீடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம சென்னையிலேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் மேலே வச்சு கிளிக் பண்ணி இப்போ நான் கூகுள் பே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது டேரெக்டாக வந்து கூகுள் பேவோட இந்த இதுக்கு பின் நம்பர் வந்து பேங்க்லேருந்து போட சொல்கிற அந்த இடத்துக்கு வந்து போயிடும். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம். இது வந்து சுற்றிட்டு இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபோன்பேலேருந்து பண்ணணும்னா நீங்கள் ஃபோன்பே வந்து சூஸ் பண்ணணும். ஃபோன்பே மேலே வச்சு கிளிக் பண்ணாலே அது வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். உங்கள் ஃபோனோட யூபிஐ பின் நம்பர் போட்டாலே போதும். பேமெண்ட் ஆனவொடனே உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து உங்களுக்கு மெயிலுக்கும் வந்துடும். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயுமே வந்து டிக்கெட் வரும். இங்கேயுமே வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஃபோனை மட்டும் காமிச்சாலே போதும். லோக்கலில் போகிறதுக்கு, இன்டர்நேஷனல் போகிறதுக்குமே ஃபோனை காமிச்சா போதும். இப்போ யாரும் வந்து பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஃபோனில் உள்ள எவிடன்ஸே போதுமானது. ஃபோனை காமிச்சிட்டு நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்படி தான் வந்து லோக்கல் ஃப்ளைட் வந்து புக் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லேயும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். அங்கே வந்து பாஸ்போர்ட் நம்பர் மட்டும் ஒரே பிளேஸில் வந்து கேட்பாங்க. அது வந்து வேரியேஷனில் மாறுபடும். இது கொபி போல் கேட்குறாங்களா இல்லைன்னு தெரியல. நான் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் வந்து இதில் புக் பண்ணதில்லை. ஆனால் கிளியர் ட்ரிப்பில் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த டிக்கெட் வந்து நான் வந்து ஸ்பைஸ் ஜெட்டில் வந்து போட்டிருந்தேன். கோவா டு சென்னை. கோவாலேருந்து வந்து சென்னைக்கு வந்தேன். நான் வந்த டிக்கெட் தான் இது. இது வந்து நான் ஓனாக வந்து பண்ணேன். டெபிட் கார்டு மூலமாக வந்து பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல பாருங்கள் டெபிட் கார்டுன்னு இருக்குது. இந்த மாதிரி வந்து இன்னொரு இப்போ ரீசெண்டாக வந்து பூனா போயிட்டு வந்தேன். அந்த டிக்கெட் வந்து வச்சுருந்தேன். அது வந்து தேட முடியல. ஸோ சாரி. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரொம்ப ஈஸியாக வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து பண்ணிக்க முடியும். பஸ் டிக்கெட்டுமே இது மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக வந்து புக் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து நீங்கள் ட்ராவல் ஏஜென்சிகிட்ட போயிட்டு ஒருத்தன் ஃபாரின்லேருந்து உங்கள்கிட்ட வந்து இந்த இடத்துல தான் போய் டிக்கெட் போடணும்னு சொல்கிறான் அப்படின்றத அங்கே போய் புக் பண்ணி பில்லுமே வந்து அவங்க கொடுப்பாங்க. பில்லு எப்படின்னா ட்ராவல் ஏஜென்சிஸ்க்கு வந்து பில்லு வந்து மேனுவல் பில் வந்து அவங்க வந்து ரெடி பண்ண முடியும். இப்போ வந்து இங்கே $4000 பே பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து 6000 10,000லாம் போட்டு உங்கள்கிட்ட கணக்கு காமிச்சு பில் வந்து ரெடி பண்ணி தர முடியும். அந்த மாதிரி வந்து அவங்க லைசன்ஸ் இதெல்லாம் பர்மிஷன்லாம் வாங்கி வைக்கிறதுனால பில் வந்து அவங்க மேனுவலாக கொடுப்பாங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா அதை விஷயம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம இதுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.